கொண்டிருப்பது நமது ஹெவன் டிவி. அதிகாலையில் கர்த்தரை நீ தேடினால் தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டால் பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் மத்தியான வேளையிலே நம்மை கர்த்தர் ஒன்று கூட்டி இருக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு 1ஆம் தேதி காலையிலே துதிக்கணும், நன்மை செய்யணும் என்றெல்லாம் வார்த்தையை கேட்டோமே. துதிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? கர்த்தர் இந்த மாதம் உங்களுக்கு நன்மையானதை செய்வார். புதிய ஒரு துவக்கத்தோட அடுத்த வருடத்துக்குள்ளே போக போகிறீங்க. இந்த மாதத்தில் ஆண்டவர் இதுவரை லேட்டானது, இதுவரை காத்திருந்தேன், விரக்தி அடைஞ்சிட்டிங்களா, முறுமுறுத்திட்டிங்களா? அநேக காரியத்தில் கர்த்தர் எல்லாத்தையும் கணக்கு வச்சிருக்கிறார். பிரியமானவர்களே, ஒரு கலசம் தண்ணீருக்கு கூட கர்த்தர் சமூகத்தில் கணக்கு இருக்குது. அப்போ நீங்கள் வடித்த கண்ணீர், நீங்கள் ஏறெடுத்த துதி, நீங்கள் ஏறெடுத்த ஜெபம், நீங்கள் ஏறெடுத்த அந்த ஸ்தோத்திரங்கள், எல்லா கஷ்டத்தில் அவரை மகிமைப்படுத்த வேண்டிய விதத்தில் மகிமைப்படுத்தின காரியங்கள் அவர் மறந்துவிட அநீதி உள்ள தேவன் இல்லை. ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கிடுங்க. இந்த எசேக்கியா ராஜாட்ட சனகிரிப்பு சொல்லுவான், அந்த தேவனுக்கு அங்கெல்லாம் செய்தேன், அந்த ராஜ்யத்தை முறியடித்தேன், இந்த ராஜ்யத்தை முறியடித்தேன், அவனுக்கெல்லாம் இல்லாத தேவனா உனக்கு. அவன் சொன்னார், எசேக்கியா சொன்னார், அதெல்லாம் கல்லும் மண்ணு, நான் ஆராதிக்கிறவர் உயிரோடு இருக்கிறவர். ஹல்லேலூயா. நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் உயிருள்ள தேவன். நம்ம மீட்பர் உயிரோடு இருக்கிறார். உயிருள்ளவரை, ஜீவித்திருக்கிறவரை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. மத்தியான வேளையில ஒரு வார்த்தையை கொண்டு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களோடு இடைபடுவாராக. இந்த நீதிமொழிகள் 19:17 இப்படியாய் சொல்லுகிறது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திருப்பி கொடுப்பார். ஹல்லேலூயா. ஏழைக்கு இறங்குறீங்களா? நன்மை செய்யணும்னு கேட்டோமே, தான தர்மம் செய்யணும்னு கேட்டோமே. நன்மை செய்யணும்னு நினைச்ச கொர்நேலியு அவன் மட்டும் இல்லை, அவன் இனஜன பந்துக்களெல்லாம் வீட்டுக்குள்ளே சேர்த்து வைத்திருந்தான். கர்த்தருடைய ரட்சிப்பை வெளிப்படுத்த, ஆத்துமாவை திருப்திப்படுத்த. ஸ்தோத்திரம். நீங்கள் என்னெல்லாம் கர்த்தருக்காக ஏறெடுக்கிறீங்களோ, இந்த மாதத்தில் எதெல்லாம் அவர் நாமத்துக்காக செய்யணும்னு நினைக்கிறீங்க, எல்லாவற்றுக்கும் கர்த்தர் ஸ்தோத்திரம் பரத்திலிருந்து உண்டான நன்மைகளால் அவர் திருப்பி தரப்போகிறார். எதிர்பார்த்து காத்திருங்க. அவர் மனுஷன் அல்ல. சொல்லிட்டு ஐயோ தெரியாம சொல்லிட்டேன், ஐயோ தெரியாம எழுதிட்டேன் எரைஸ் பண்ணவோ வெட்டிக்கிருக்கவோ அவர் மனுஷன் அல்ல. அவர் ராஜா, அவர் மகிமை பொருந்தினவர், அவர் உண்மை உள்ளவர். அவர் செய்ய வேண்டியதை கண்டிப்பா செய்வார். நீங்க செய்த எல்லா அன்பின் பிரயாசத்துக்கு தக்க பிரதிபலனை இந்த வருடத்தின் இந்த கடைசி நாட்கள்ல பார்க்க போறீங்க. அதே போல புதிய வருடம் எல்லாவற்றிலும் சம்பூர்ணமாய் மாற்ற தரப்போகிறார் ஆண்டவர். கர்த்தரை நம்புங்க. கர்த்தரை நம்பி விசுவாசித்து அறிக்கையிட்டு காத்திருங்க. கர்த்தர் அற்புதமான காரியங்களை செய்து மகிழ பண்ணுவாராக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை கரத்தை பிடித்து நடத்தினாரே, கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே, கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் என்னை நடத்தினாரே, கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் என்னை நடத்தினாரே. நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே, நல்லவரே, வல்லவரே,
நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே, நன்றி சொல்லி பாடுவேன். நாதன் இயேசுவின் நாமத்தை நன்றி சொல்லி பாடுவேன். நாதன் இயேசுவின் நாமத்தை நன்றியால் என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை பாட்டிடுவேன். நன்றியால் என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நல்லவரே வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே, நல்லவரே வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. ஹல்லேலூயா. இந்த வேளையிலும் நம்ம நன்றி சொல்ல போகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் தந்த இந்த ஜீவனுக்காக நன்றி. ஆண்டவரே, நீர் தந்த சுகத்துக்காக நன்றி. எங்கள் குடும்பத்துக்காக நன்றி. ஆண்டவர், நீர் தந்த சபைக்காக நன்றி. இந்த தேசத்தில், இந்த செழிப்பான தேசத்தில் என்னை வைத்திருக்கிறதற்காக, இந்த மாவட்டத்தில், இந்த மாநிலத்தில் என்னை வைத்திருக்கிறதற்காக நன்றி. ஆண்டவரே, எத்தனையோ இக்கட்டுகள், எத்தனையோ துன்பங்களை இந்த 11 மாதம் கடந்து வந்த ஆண்டவரே, என்னை நீங்க நடத்தினீங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இன்னும் எத்தனையோ பலவீனங்கள், அநேகர் ஐசியூக்குள்ள போனவங்க திரும்பி வரல. நம்ம போனோம், நமக்கு வெள்ளம் போல தீங்கும் துன்பம் புரண்டு வந்தது உண்மைதான். ஆனா நம்ம உயிரோட காக்கப்பட்டோம். கர்த்தர் கிருபை. அது நம்ம பலவானா இருந்ததுனாலேயோ, நம்ம உட்கொண்ட மருந்தோ மாத்திரை இல்லை, அவர் கிருபையா இருந்தபடியால். ஹல்லேலூயா. இந்த வேளையில ஸ்தோத்திரிக்கு போமா. கர்த்தர் கரத்துல, ஆண்டவரே அவர் கரத்தை பிடிங்க. ஏசப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ஏசப்பா, எங்களுக்கு தந்த ஜீவனுக்காக, எங்களுக்கு தந்த ஜீவனுக்காக, ஆண்டவரே சுகத்துக்காக, ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா. காலை இடறுதலுக்கு தப்புவித்தீங்க, கண்ணீருக்கு தப்புவித்தீங்க, ஆத்துமாவை பாதாளத்துக்கு தப்புவித்தீங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ இக்கட்டுகளின் ஊடாய் போனோம், இக்கட்டுகளுக்கு உள்ளாடி போனோம், இக்கட்டுக்கு உள்ளாடி அநேகர் எங்க கூட நடந்த அநேகரை நாங்க வெளியே வந்து பார்த்தபோது காணல ஆண்டவரே. நாங்க நடந்த பாதையில அநேகர் நடந்தாங்க ஆண்டவரே, ஆனா அநேகரை காணல. எங்களை இன்னைக்கும் ஸ்தோத்திரப்பா உங்க சமூகத்துல கூடி ஆண்டவரே ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி சொல்ல வைத்திருக்கீங்க ஆண்டவரே. இக்கட்டுல கூட இருந்தீங்களே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா ஆண்டவரே. பலவீனம் பெருசா வந்ததுப்பா ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா. ஆனா ஆண்டவரே அப்பா, பெருசா பார்த்த கண்களுக்கு முன்பாக ஆண்டவரே அற்பமாய் பார்த்து நீங்க உதறி எடுத்து போட்டீங்கப்பா ஆண்டவரே. 38 வருஷம் பெதஸ்தா குளத்தங்கரையில எத்தனையோ கண்கள் பார்த்து இவ்வளவுதான், இதுக்கு மேல இவனை ஒண்ணு எழும்ப இன்னி எங்க போறான் அப்படி நினைத்த இடத்துல நீங்க வந்து வேற ஒண்ணும் செய்யல. சுகமாக நீ விரும்புறியா, எழும்பி போ, எழும்பி போ, எழுப்பி போ என்று சொல்லி எழுப்பி விட்டது போல எங்களை அநேக பகுதிகளில் எழுப்பி விட்டீங்க, தூக்கி விட்டீங்க, எழுப்பி விட்டீங்க. எந்த மருந்தோ எந்த மாத்திரையோ எதுவும் எங்களை எழுப்பல, நீங்க எழுப்பி விட்டீங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரப்பா. ஆபத்திலே துணை நின்றீர், நன்றி ராஜா. ஆபத்திலே துணை நின்றி, நன்றி ராஜா. அதிசயம் செய்தீரே, நன்றி ராஜா. அதிசயம் செய்தீரே, நன்றி ராஜா. உமக்கு நன்றி என்று நாதா, உமை நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு
ராஜா நன்றி, இயேசு ராஜா நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். பின்னும் நம்ம பக்கத்தில் ஒருத்தர் விழுந்திருப்பாங்க, இந்த பக்கத்தில் ஒருத்தவங்க விழுந்திருப்பாங்க. நம்ம இது எப்படி இந்த பகுதியில் தாண்டி போனோம்? ஹல்லேலூயா. பக்கத்தில் 1000 வலப்பக்கத்தில் 10000 விழுந்த பொழுதும் நம்ம விழாதபடி நடத்தி கொண்டு வந்தாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செட்டையின் மறைவு. ஒவ்வொரு நாளும் வெளியே போனோம், திரும்பினோம், வேலைக்கு போனோம், திரும்பினோம், எல்லாம் ஸ்தோத்திரம் அவருடைய மறைவில் நம்ம இருந்ததுனால அதுக்காக நன்றி செலுத்த போகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. எங்க கூட இருந்து பாதுகாத்தீங்கப்பா, பாதுகாத்தீங்கப்பா. கால்கள் கல்லில் இடராதபடி தூதர்களை இறக்கினீங்கப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறப்பா. அப்பா ஸ்தோத்திரம். போகையிலும் ஆசீர்வதித்தீங்க, திரும்பையிலும் ஆசீர்வதித்தீங்க, பட்டணத்தில் ஆசீர்வதித்தீங்க, வெளியிலே ஆசீர்வதித்தீங்க. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்க சமூகம் எங்களுக்கு முன்னாடி போச்சுதுப்பா. அது நாங்க நடந்ததுனால இல்லப்பா ஆண்டவரே. உங்க உன்னத மறைவு எங்க மேல இருந்ததுனாலப்பா, உங்க சமூகம் எங்களுக்கு முன்னாடி போனதுனாலப்பா, உங்க பிரசன்ன பிறகாலே எங்களை காத்ததுனாலப்பா, நிழலாய் நீங்க எங்க கூட இருந்ததுனாலப்பா ஆண்டவரே. வலப்பக்கம் எங்க கையை பிடிச்சிருந்தீங்கப்பா, இடப்பக்கம் எங்களுக்கு துணையா நின்றீங்கப்பா. சோத்திரிக்கிறப்பா. தாவீது இப்படி சொல்றாரு, நீர் என் ரட்சிப்பு, நீர் என் வெளிச்சம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீர் என் ரட்சிப்பு, நீர் என் வெளிச்சம். அதனால ஸ்தோத்திரப்பா. எனக்கு நெருங்கிய மாமிசத்தை பட்சிக்க வந்தாங்க, இதுல நான் நம்பிக்கையா இருப்பேன். என்ன சூழ்ந்து நின்னாலும் நான் ஆண்டவரை நீங்க என் கிட்ட இருக்கீங்க, நான் விழமாட்டேன். ஸ்தோத்திரம். இப்படி எங்களை நடத்தினீங்க ஆண்டவரை. அதற்காக நன்றி செலுத்துகிறப்பா. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. நன்றி செலுத்துகிறப்பா, ஸ்தோத்திரப்பா. நன்றி செலுத்தியேசப்பா ஆண்டவரே. இந்த 11 மாதங்கள் எங்க ஒவ்வொருவருக்கு நிறைய வீடுகள்ல நன்மையான காரியங்கள் நடக்க கர்த்தர் கிருபை செய்திருப்பார். நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. ஒரு புதிய காரியத்தை செய்திருப்பார். நீங்க நினைச்சிருக்க மாட்டீங்க, இது என் வாழ்க்கையில நடக்குமா, ஒரு வீடை வாங்குவனா, என் பிள்ளை திருமணம் நடக்குமா, சோத்திரம், என் பிள்ளைக்கு ஒரு கர்ப்பத்தின் கனி கிடைக்குமா, என் வாழ்க்கையில நன்மை உண்டாகுமா நினைச்ச நேரத்துல அற்புதமான ஒரு வாசல் திறந்திருக்குமே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நாதா. மழவில்லா அன்புக்காக நன்றி நன்றி நாதா. அளவில்லா அன்பிற்காக திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீர் தந்ததற்கா திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீர் தந்ததற்கா இயேசுவே 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 நன்றி நன்றி நாதா. மழவில்லா கிருபைகள்கா நன்றி நன்றி நாதா. அளவில்லா அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், எல்லாவற்றுக்காக நன்றி செலுத்துகிறோம். பிரியமானவர்களே, நாங்களும் பிரசங்கிக்கிறோம் என்று சொல்லி பெரிய ஆட்கள் ஒன்றுமில்லை. நாங்களும் மனிதர்கள், அநேக நேரம் பலவீனப்படுகிறது உண்டு. நாங்களும் ஸ்தோத்திரம் சில கடக்க முடியாத பாதைகளில் போனது உண்டு. இந்த 12வது மாதத்தின் முதல் நாள் வர உங்கள் மத்தியில் எங்களை கிருபையாய் கர்த்தர் பயன்படுத்தினார். எவ்வளவோ காரியங்கள் மத்தியில் எங்களை ஆண்டவர் பயன்படுத்தினார். அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த MMJ தொடங்கி இத்தனை வருடங்கள் 3வது வருடத்தை நாங்கள் கழிந்து
கடந்து வந்துட்டோம். ஹல்லேலூயா. கர்த்தர் எங்களை நடத்தினார், எங்க ஒவ்வொருவரை நடத்தினார். சில பாடுகளின் ஊடாய், சில கண்ணீரின் ஊடாய் போனாலும் ஆண்டவர் அவர் நாமத்துக்காக எங்களை நிறுத்தினார். அவருக்கு கொடா கோடி நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். கர்த்தர் நல்லவராயிருந்தபடியால் ஒரு மிஸ்ஸை கூட கரங்களை உயர்த்தி, அப்பா நன்றி அப்பா, நன்றி அப்பா. அவர் சொல்றாரு, தாவீது, நான் என்னத்தை தந்து உமக்கு நன்றி செலுத்துவேன்? என் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு வந்து உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம், உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். பிரியமானவர்களே, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? வழியிலே அழியாதபடி, குமாரன் கோபம் கொள்ளாதபடி அவர் பாதத்தை முத்தி முத்தி வாழ்கிறவனுக்கு தான் ஸ்தோத்திரம். உலகத்துல பாடுகள் உண்டு, உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, ஆனா முத்தி முத்தி வாழ்றான் பாருங்க, அவனை ஜெயிக்க வைத்து ரிமால பலபோ சந்தல பலபோ அவருடைய நாள்ல அவர் நாமத்துக்கு புகழ்ச்சியா வைப்பார். அது போல உலகத்துல எந்த மனுஷனுக்கு முன்பாலும் தன்னை குடிந்து போக விட மாட்டார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை, கர்த்தர் நாமத்துக்கு மகிமை. அவர் பாதங்களை முத்தம் செய்கிறோம், அவர் பாதங்களை முத்தம் செய்கிறோம். ஆண்டவரே, நீரே நீரே இதை செய்தீர், நீரே எங்களை நடத்தினீர், நீரே எங்களோடு இருக்கிறீர் ஐயா. நடக்கிறோம், அசைகிறோம், நிற்கிறோம், எல்லாம் உங்க கிருபையா இருந்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்து. எதை பெற்றுக்கொண்டோமோ அது எங்களால் உண்டானது அல்ல, தேவனுடைய ஈவா இருந்தபடியால் நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு மிஸ்ஸை கூட ஆண்டவர் கரத்தில், ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, எங்கள் நன்றி பலிகள் நீர் உகந்ததா ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரை. எங்கள் நன்றி பலிகள் இந்த ஒவ்வொரு நாளும் மத்தியானம் அநேக காரியத்துக்காக ஜெபிப்போம் ஆண்டவரை. இந்த 12வது மாதத்தின் முதல் நாளில் அநேக காரியங்களுக்காக நாங்கள் ஏசப்பா ஆண்டவர் எங்கள் உதட்டின் காளையாகிய ஸ்தோத்திர பலிகளை ஸ்தோத்திரம் இந்த வருடத்தின் இந்த 11 மாதங்களில் ஸ்தோத்திரம் என்னென்ன காரியங்களில் அப்பா நமக்கு எப்படி எப்படி வெளிப்பட்டார் அதற்காக இப்போ ஸ்தோத்திரிக்க போகிறோம். இன்னையிலிருந்து இந்த ஸ்தோத்திர பலியை ஸ்தோத்திரம் நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர் வியாதியில் ஆண்டவரை மருத்துவராக இருந்தாரா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை. நல்ல பரிகாரியாய் ஸ்தோத்திரம். இன்னைக்கு பரிகாரத்துக்காக உலகமெல்லாம் காடு மேடு மலை ஃப்ளைட் ஏறி எங்கெல்லாம் கப்பல் ஏறி போகிறாங்க. ஸ்தோத்திரம். நம்ம பரிகாரி பக்கத்திலே இருந்தார். வசனம் இப்படியா சொல்லுது, இந்த அறிக்கை பண்ணக்கூடிய சகாயம் கிடைக்க நேரத்தில் எவனும் அறிக்கை பண்ணுவானா? அதுக்கு பிறகு ஜலப்பிரவாகம் வந்தாலும் அவனை மேற்கொள்ளாதான். ஏன்னா ஸ்தோத்திரம் நமக்காக ஒரு பரிகாரி இருக்கிறார், நமக்காக ஒரு பரிகாரம் செலுத்தப்பட்டுட்டது. இதனால இது வந்திருக்குமோ, நான் இப்படி செய்தனே இப்படி வந்திருக்குமோ, என்னுடைய பழைய பாவம் அப்படி இருக்குமோ, இதனால வந்துட்டோம். நம்ம அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு அவருக்கு முன்னால் அந்த கிருபாசனத்துக்கு முன்னாடி வரும் பொழுதெல்லாம் ஹல்லேலூயா கிட்டி வரும் பொழுதெல்லாம் அந்த கிருபாசனத்திலிருந்து இரக்கமும் கிருபை நமக்கு கிடைக்கிறது. நம்ம ஒரு விசேஷித்தவர்கள், இரத்தத்தினால கழுவப்பட்டு ஆண்டவரே நான் குற்றம் உள்ளவதான், நான் குறை உள்ளவதான் ஆண்டவரே ஸ்தோத்திரம். என்னுடைய பின்னாடியை பார்க்க மாட்டீங்கப்பா, நீங்க தொட்டதுல இருந்து நான் புது சிருஷ்டி ஆண்டவரை, அதை பார்த்து தான் நீங்க என்ன நடத்திட்டு இருக்கீங்க ஆண்டவரை. ஏசப்பா நீங்க எனக்கு பரிகாரி ஆண்டவரை. ஏசப்பா நல்ல மருத்துவன் ஆண்டவரை. ஏசப்பா நீங்க எனக்கு எவ்வளவோ எத்தனையோ பேங்குக்கு எத்தனையோ பேர் போயிட்டு ஏமாந்து வருவீங்க, எத்தனையோ பேரை நம்பி நம்பி தோத்து போயிருப்பீங்க. ஹல்லேலூயா ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை. இந்த வேளையில ஏசப்பா ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவே ஸ்தோத்திரப்பா, எங்களுக்கு நீங்க சகாயரா இருந்தீங்க. வசனம் சொல்லுகிறது, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின அவருடைய நாமத்துக்குள்ளதான் சகாயம் இருக்கிறதாம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இன்னும் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமம் பலத்த கோட்டை, நீதிமான் அதற்குள்ள ஓடி போய் சுகமாயிருப்பானாம். ஸ்தோத்திரம். இந்த 11 மாதங்களும் நம்ம இந்த நாமத்துக்குள்ள போனதுனாலதான் காக்கப்பட்டோம். நம்ம ஸ்தோத்திரம் சுகமா இருக்கிறோம். எல்லா ஸ்தோத்திரம் நம்ம வீடுகளுக்குள்ள சமாதானம் இருந்தது, சந்தோஷம் இருந்தது, தேவை சந்திக்கப்பட்டது. இதெல்லாம் ஸ்தோத்திரம் இந்த நாமத்துக்குள்ள இருந்ததுனால்தான் இந்த வேளையில ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க போகிறோம். எங்கள் நல்ல வைத்தியனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா நீ ரண வைத்தியர் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா. நல்ல மருத்துவர் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா. உங்க அப்பா ஸ்தோத்திரம் சிந்தப்பட்ட இரத்தம் எங்களுடைய ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரப்பா
அடிக்காயங்களை கூட ஆற்றினதற்காக ஆண்டவரே, கண்ணுக்கு தெரியாத தீங்குகளை கூட ஆண்டவரே உம்முடைய இரத்தம் கழுவி ஸ்தோத்திர சுகம் தந்ததற்காக ஸ்தோத்திரப்பா. உம்முடைய பிக்கப்பட்ட சரீரத்திலிருந்து ஒழுகின ஒவ்வொரு சொட்டு இரத்தமும் எங்களுக்கு ஒரு புதிய ஜீவனை தந்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறப்பா. நீங்க எங்களுக்கு பரிகாரியா இருந்தீங்க, எங்களுக்கு மருத்துவனா இருந்தீங்க, அதற்காக ஸ்தோத்திரிக்கிறப்பா ஆண்டவரே. அநேக தேவைகள் மத்தியில உங்க முகத்தை நோக்கி நாங்க பார்த்தோம் ஆண்டவரே. அப்போ உங்க கையிலிருந்து எங்களுக்கு சகாயம் வந்ததுப்பா ஆண்டவரே. கிழக்கை பார்த்து கொடு என்று மேற்கை பார்த்து வைத்திராதே என்று சொன்னீங்கப்பா. அமுக்கி குலுக்கி சரிந்து விழத்தக்கதாய் அநேக காரியங்களுக்கு செய்தீங்க ஆண்டவரே. அதற்காக ஸ்தோத்திரப்பா. கர்த்தருடைய நாமத்துக்குள்ளால நம்பி நம்பி ஓடி வந்தோம் ஆண்டவரே. அப்போலாம் எங்களுக்கு இமானுவேலாய் கூட இருந்தீங்கப்பா. அநேகர் இருப்போன்னு சொன்னவங்க அநேகர் இல்லப்பா ஆண்டவர். இமானுவேலாய் கூட இருந்தீங்க இந்த 11 மாதமும். அதற்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். யெகோவா ஈராய் தேவைகளெல்லாம் சந்தித்தீங்கப்பா. யெகோவா ரஃபாவாய் எங்களை சுகமாக்கினீங்கப்பா. உமக்கு நன்றியப்பா. யெகோவா ஷம்மாவாய் கூடவே இருந்தீங்கப்பா, கூடவே இருந்தீங்கப்பா. யெகோவா ஷாலோமாய் சமாதானம் தந்தீங்கப்பா. எல்ஷடாயாய் சர்வ வல்லவராய் வெளிப்பட்டீங்கப்பா. ஸ்தோத்திரப்பா. உமால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்கிறத பல பகுதிகளில் எங்களுக்கு நிரூபிச்சீங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரப்பா, 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 ஸ்தோத்திரப்பா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம், ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. அப்படியே ஸ்தோத்திரம். இந்த மத்தியான வேளையில இந்த புதிய மாதத்துல எங்க தேசத்தை தாரோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. எங்க தேசம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறப்பா. இந்த மாதம் விசேஷமாய் உம்முடைய பிறப்பை கொண்டாடுகிற மாதம். இந்த பிறப்பை ஸ்தோத்திரப்பா எல்லா இருதயங்களுக்குள்ளால நீங்க பிறக்கணும்ப்பா. இதுவரை எதையோ சுமந்துட்டு இருக்கிற இருதயங்கள் எங்க தேசத்துல உண்டுப்பா. ஆத்துமாக்கள் ஸ்தோத்திரப்பா ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா. விரக்தியில ஆண்டவரே வெறுமையில இருக்கிற ஆத்துமாக்கள் உண்டு ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உலகத்துக்கும் அந்தகாரத்துக்கும் மாயைக்கும் ஒப்பு கொடுக்கப்பட்ட ஆண்டவரே ஆத்துமாக்கள் உள்ள தேசம் ஆண்டவரே. ஒரு முறை கூட இயேசுவை அறியாத ஆத்துமாக்கள் உள்ள தேசம் ஆண்டவரே. இயேசுப்பா எல்லா இருதயங்களும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உம்மை அறிகிற அறிவினால நிரப்பப்பட நீங்க பிறக்கணும். இருதயங்கள்ல நீங்க பிறக்கணும் இந்த மாதத்துல ஏசப்பா. ஸ்தோத்திரப்பா. தேசத்துல ஏசப்பா உம்முடைய பிறப்ப ஸ்தோத்திரம் எல்லாரும் உலகம் முழுவதும் உங்க பிறப்பை கொண்டாடுவாங்கப்பா ஆண்டவரே. எங்க தேசத்தில் உள்ள ஆத்துமாக்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உங்களுடைய பிறப்பை அறியணும். நீங்க பிறக்கணும். ஆத்துமாக்களுக்கு ஸ்தோத்திரப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா ஆதரவாய் நீங்க வெளிப்படணும்ப்பா ஏசப்பா. ஸ்தோத்திரம். எங்க தேசத்தை கர்த்தர் கரத்துல தாரோம் ஆண்டவரே. எங்களை ஆளுகிறவர்களுக்குள்ள நீங்க பிறக்கணும். எங்க மேல அதிகாரம் செலுத்துகிறவங்க மேல நீங்க பிறக்கணும் ஆண்டவரே. ஏசப்பா நீங்க உருவாகணும் ஆண்டவரே.
ஆண்டவரை. இருதயங்கள் உம்பசமாய் திருப்பப்படணும் ஆண்டவரை. ஏசப்பா உம்மை வெறுக்கிறவங்க உண்டுப்பா, அவங்களுக்குள்ளால நீங்க தொடப்படணும், உங்களால தொடப்படணும்ப்பா, உங்களால அறியப்படணும்ப்பா, உங்களை அவங்க அறியணும் ஆண்டவரை. அப்படிப்பட்ட அற்புதங்கள் இந்த மாதத்துல எங்க தேசத்துல நடக்கணும் ஆண்டவரை. எங்க தேசத்துல ஏசப்பா இப்படி ஒரு மெய்யான தேவன் இருக்கிறார் என்கிறத எங்க தேசம் அறிய ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிறப்பா, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஆண்டவரே உண்மையுள்ள தேவன், உயிரோடு இருக்கிறீர் என்கிறத எங்க தேசம் அறியும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. நன்றியப்பா, நன்றியப்பா, சோதரப்பா. இன்னும் பாவத்தில் ஆண்டவரே சாப கிரியைகளுக்குள்ளால ஆண்டவரே அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள் ஆண்டவரே, ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒரு ஆத்துமா கூட அழிந்து போகிறது உங்க சித்தம் இல்லை ஏசப்பா. துன்மார்க்கத்தில் சாகிறத விரும்பாத தேவன் நீர் ஆண்டவரே. வாலிப ஆத்துமாக்கள் உண்டு ஆண்டவரே இந்த நாட்கள்ல. ஸ்தோத்திரப்பா, சின்ன பிள்ளைகளுடைய ஆத்துமாக்கள் கூட கெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்பா. அப்பா தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய இருதயங்கள் கூட வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஆண்டவரே. ஏசப்பா ஒருத்தரும் கெட்டு போக கூடாதுப்பா ஆண்டவரே, கெட்டு போக கூடாது என்று ஆண்டவரே நீங்க இவ்வளவாய் அன்பு வைத்து நித்திய ஜீவனை தரதானப்பா குமாரனை ஆண்டவரே பூமிக்கு அனுப்பினீங்க ஆண்டவரே. ஏசப்பா அப்பா தேவனே, ஏசப்பா கத்தாதி கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறப்பா ஆண்டவரே. ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்புறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிறது தான் நித்திய ஜீவன். இதை எல்லா ஆத்துமாக்கள் அறியணும் ஆண்டவரை, அறியணும் ஆண்டவர். இந்த நித்திய ஜீவனுக்கு நேராய் எங்க தேசத்தில் இருக்கிற எல்லா ஆண்டவரே ஸ்தோத்திர கட்டுண்டு கிடக்கிற ஆத்துமாக்கள் திருப்பப்பட, துன்மார்க்கத்தில் உழண்டு கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள் திருப்பப்பட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. சபைகள் உயிர் மீட்சி அடையட்டும் ஆண்டவரை. சபைகளுக்குள்ளால ஸ்தோத்திரப்பா ஆண்டவரே பா ஆயத்தமாக்கப்பட்ட ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா கன்னிகைகள் உருவாகட்டுப்பா. எப்பொழுதும் ஆயத்தம் என்கிற ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திர ஒரு கூட்ட ஜனங்கள் உருவாக்கப்படட்டுப்பா. சபை பரிசுத்தப்படுத்தப்படட்டுப்பா. சபைகளுக்குள்ள ஒரு மனம் உண்டாகட்டுப்பா. ஏக சிந்தை நிரப்பட்டுப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. இந்த வருடம் ஆண்டவரே, இந்த வருடத்தின் இந்த கடைசி மாதத்துல எல்லா சபைகளுக்குள்ள புதிய புதிய ஆத்துமாக்களை கத்தர் சேர்ப்பீராகப்பா. சபைகளுக்குள்ள இருக்கிற ஆத்துமாக்களுக்குள்ளால ஆத்தும தாகத்தை கத்தர் கட்டளையிடுவீராகப்பா. ஆத்துமாக்களுக்காக பிரயாசப்படக்கூடிய இருதயத்தை கத்தர் கட்டளையிடுவீராகப்பா. நற்கிரியைகள்ல சபைகள் வளர்ந்து பெருகட்டுப்பா. நல் சுபாவங்கள்ல சபைகள் வளர்ந்து பெருகட்டுப்பா. எல்லா போதகர்கள், மெய்ப்பர்கள், அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், ஏசப்பா சுவிசேஷகர்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். பலப்படுத்துங்க, பலவீனப்பட்டவர்களை பலப்படுத்துங்க, சுகவீனப்பட்டவர்களை திடப்படுத்துங்க, தேவையோடு இருக்கிறவங்களுடைய தேவைகளை சந்திங்க. வடநாடுகள்ல ஆண்டவரே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற எங்க மிஷினரிகளை கத்தர் பொறுப்பெடுக்கும்படியாய், அநியாயத்துக்கு தண்டிக்கப்படுகிற ஜனங்களை கத்தர் விடுவிக்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் தந்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது, தாவினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது, நாவினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இருந்த